வணக்கம் உறவுகளே, KA ஜெஃப்னார் என்ற யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகளே, நான் இப்பொழுது எங்கே நிற்கின்றேன் என்றால் கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கின்ற உருத்திரபுரம் என்ற கிராமத்தில் நிற்கின்றேன். இங்கே உங்களுக்காக பல தகவல்கள் காத்திருக்கிறது. அதாவது இந்த கிராமத்தின் சிறப்பியல்புகள் பற்றி பார்க்க இருக்கின்றேன். அதை விட தொன்மையான பல கோயில்கள் இருக்கிறது. அதிலே சிவன் கோயில் இருக்கிறது, பொறிக்கடவை அம்மன் கோயில் இருக்கிறது. இந்த கோயில்களில் ஒன்றில் இலங்கையிலேயே இல்லாத புதுமை இந்த கோயிலிலே இருக்கின்றது. அது என்ன புதுமை என்பது பற்றியும், போர்க்காலங்களிலே உங்களுக்கு தெரியும், உள்நாட்டிலே நடைபெற்ற போர்களில் இந்த மக்கள் சந்தித்த இன்னல்கள் இடர்கள் என்பன பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றேன். அதைவிட தற்போதைய கிராமத்தின் நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றியும், அதைவிட இங்கே பிரதானமாக விவசாயம் செய்யப்படுகிறது. அதிலும் 2 போகங்களும் எந்தவித தடைகளும் இன்றி சிறப்பாக நடைபெறுகிறது. அதற்கான காரணம் என்ன என்பன போன்ற தகவலும், இதைவிட பொறிக்கடவை அம்மனை கொண்டு வந்தது யார், பொறிக்கடவையிலே அம்மன் கோயில் ஒன்று இருக்கிறது, அந்த அம்மனை இங்கு கொண்டு வந்தது யார், அதாவது வெளிநாட்டினர் ஒருவர் தான் இந்த அம்மனை கொண்டு வந்திருக்கிறார்கள், அவர்கள் எந்த நாட்டினர் போன்ற தகவலும், இங்கே வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்பட்டது, அது எப்பொழுது ஏற்பட்டது, அதன் தாக்கங்கள் பற்றியும், அதன் பின் இந்த ஊர் எப்படி இருந்தது போன்ற பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இதைவிட இந்த கிராமத்தின் வளர்ச்சிக்காக பல தொண்டு நிறுவனங்கள் சிறப்பாக இயங்கி வருகிறது. அந்த தொண்டு நிறுவனங்கள் பற்றியும் பார்க்க இருக்கின்றேன். இதோடு பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ச்சியாக என்னுடன் இணைந்திருங்கள். வாருங்கள், காணொளிக்குள்ளே செல்வோம். வாருங்கள் உறவுகளை, இப்படியே நாங்கள் இந்த ஊரை சுற்றி பார்ப்போம். எந்த நேரமுமே வாய்க்கால் வழியே ஓடுகின்ற நீர் சத்தம்தான் கேட்டுக்கொண்டிருக்கும். அதுக்கு காரணம் இரண்டமடு குளம்தான். அந்த குளத்திலிருந்து தான் இங்கே நீர் வருகிறது. அதன் காரணமாக இங்கே தாராளமாக விவசாயமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறுபோகம் பெரும்போகம் என்று சொல்லப்படுகின்ற 2 போகங்களுமே எந்த தடைகளுமின்றி சிறப்பாக நடைபெறுகிறது. அதுக்கு காரணம் இந்த இரண்டமடு குளம்தான். இந்த குளத்தின் மூலம் இங்கே பச்சை பசேன காட்சி இருக்கின்ற காட்சிகள் தான் எப்பொழுதுமே கண்ணுக்கு குளிர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இங்கே பிரதானமாக விவசாயமே மேற்கொள்ளப்படுகின்றதன் காரணமாக அதிகமான நிலங்கள் விவசாய நிலங்களாகவே இருக்கின்றது. இருந்தாலும் தனியார் துறை கூலி தொழிலாளர்கள் என்றும் பல தொழிலாளர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கால்நடை வளர்ப்பும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்று உங்களுக்கு நான் இங்கே சொல்ல வேண்டும். அந்த உருத்திரபுரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே உழவர் திருநாளான தை திருநாள் அன்று சிறப்பாக அதை செய்வார்கள். அதுக்கு காரணம் இங்கே விவசாயம். விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். உற்சாகமாக விளையாடுவார்கள். விளையாடி அந்த பரிசுகளை எல்லாம் கொடுக்கின்ற வளமை ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். வீதியின் 2 மரங்களிலுமே பார்த்தீங்கள் என்றால் மருத மரம், தேக்கு மரம் என்று பல மரங்கள் சூழப்பெற்ற ஒரு சூழலாகவே இந்த சூழல் அமைந்திருக்கின்றது. மிகவும் அழகான காட்சி இருக்கின்ற அந்த நீரோட்டமும் அந்த மரங்களின் அழகான காட்சிகளும் எப்பொழுதுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். பாருங்கள், கிமு கிபி என்பது போல, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்பது போல இப்பொழுது இலங்கையிலே 2009க்கு முன் 2009க்கு பின் என்று பார்க்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அது எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம்தான். ஏனென்றால் 2009க்கு முன்பு இருந்த நாட்டின் நிலைமை வேறு, 2009க்கு பின் இருந்த இப்பொழுது இருக்கின்ற நாட்டின் நிலைமை வேறு. அது நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். மிகவும் செல்வச் செழிப்பாக வாழ்ந்த மக்கள் போரின் காரணமாக தமது நிலமிழந்து, வீடிழந்து, சொத்துழந்து, அகதியாக இடம்பெயர்ந்து பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றார்கள். இந்த மக்கள் சொத்தழிவு ஏற்பட்டிருக்கிறது. அதைவிட உயிரிழப்புகள் கூட பல்லாயிரக்கணக்கில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஊரிலே. இந்த மண்ணின் விடுவிக்காக, சிறப்பாக இந்த மண்ணின் விடுவிக்காக பல மாவீரர்களை கொடுத்த இந்த மண்ணும் ஒன்றென்றால் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான விடயம்தான். இருந்தாலும் போர்க்காலங்களிலே இடம்பெயர்ந்து அகதிகளாக வெளிநாடுகளிலே இருக்கின்ற மக்கள் இந்த ஊரின் வளர்ச்சிக்காக பல தொண்டு நிறுவனங்களை உருவாக்கி
பல சிறப்பான சேவைகளை செய்து வருகின்றார்கள். அவர்கள் அங்கிருந்து குளிர்களுக்குள் இருந்து உழைத்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அங்கிருந்து கிராமத்தின் வளர்ச்சிக்காக பல சேவைகளை செய்து வருகின்றார்கள். அந்த தொண்டு நிறுவனங்கள் பற்றி நான் பிற்பாடு சொல்கின்றேன். தன்னிறைவான மண்ணாக இருந்த மண், அதாவது சொந்த தொழில்களையே செய்து வாழ்ந்து வந்த மக்கள் 2009க்கு பிறகு கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது மீண்டெழுந்து வருகின்றார்கள் அந்த அழிவிலிருந்து. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருமே கொஞ்சம் மீண்டெழுகின்ற காட்சி இப்பொழுது கண்ணுக்கு புலப்படுகின்றது. நீங்கள் வீதியினூடாக சென்றாலும் சரி, அல்லது ஒரு ஒழுங்கையினூடாக சென்றாலும் சரி, எங்கேயுமே பச்சை பசைல் என்று தான் காட்சி தரும். அதை விட ஆடு மாடு கூட வீதிகள் இரு மரங்கிலுமே எப்பொழுதுமே காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இது ஒரு சொர்க்க பூமி என்று தான் சொல்ல வேண்டும். சகல வளமும் பொருந்திய மண்ணாக காட்சி தருகின்ற இந்த மண்ணானது சந்தை இருக்கின்றது, அதை விட வைத்தியசாலை கூட இருக்கின்றது, பல கடை தொகுதிகள் இருக்கிறது. இருந்தாலும் மேலதிகமான தேவைக்காக ஒரு குறைபாடு என்றால், மேலதிகமான தேவைக்காக கிளர்ச்சி நோக்கி செல்ல வேண்டிய ஒரு தேவையும் இங்கே இருக்கின்றது. கொஞ்சம் குறைதான். உள்வீதிகளுக்குள் இறங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பள்ளந்தட்டியாகத்தான் இருக்கும். அது அந்த காலத்திலிருந்து இன்று வரை அது அப்படியே தான் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு அழகு தருகின்ற ஒரு அழகான ஒரு ஊராகவே இந்த ஊர் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படியே இந்த கிராமத்தை நான் சொல்லுகின்ற பொழுது 1949 இது மக்கள் குடியிருப்பாகவும் 1952 தான் உருத்திரபுரம் என்ற குடியேற்ற திட்டமாகவும் உருவெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது. இது ஆரம்ப காலங்களிலே சிறு சிறு பாதைகளாகத்தான் இந்த பாதைகள் இருந்தது. அதாவது பாதைகள் கூட போடப்படவில்லை. சிறிய மாட்டு வண்டி பாதையாகத்தான் இதெல்லாம் இருந்தது. அந்த காலத்திலே மாட்டு வண்டிகள் இருந்தது. நீங்கள் எல்லாம் அறிந்த ஒரு விடயம். குச்சு ஒழுங்கு என்று தான் சொல்வார்கள். அந்த குச்சு ஒழுங்கையினூடாகத்தான் போக்குவரத்துகள் கூட நடைபெற்றது. இப்பொழுது அது கொஞ்சம் மாறி கொஞ்சம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக போக்குவரத்துகள் கூட சிரமமின்றி கொஞ்சம் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு கிளிநொச்சியின் ஒரு பங்காக இருப்பதன் காரணமாக கிளிநொச்சியின் நெற்களஞ்சியம் என்றும் கூட இந்த உருத்திரபுரத்தை சொல்லலாம். ஏனென்றால் இங்கே அதிகமான நெற்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றதன் காரணமாக. இங்கே 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வடக்கு, மேற்கு, கிழக்கு, சிவநகர் என்று 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீவில், குஞ்சுப்பரந்தன், சாலம்பன், எள்ளுக்காடு என்று இதுக்கு அண்மையாக இருக்கின்ற ஊர்களை சொல்லலாம். இந்து மக்களே அதிகமாக வாழுகின்ற ஒரு பிரதேசமாக இது இருந்தாலும் தேவாலயங்கள் கூட இருக்கின்றது. அதாவது கிறிஸ்தவ மக்கள் வழிபடுகின்ற தேவாலயங்களும் இருக்கின்றது. இந்து கோயில்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயில் இருக்கின்றது, பொறிக்கடவை அம்மன் கோயில் இருக்கின்றது, மாணிக்க பிள்ளையார் ஆலயம் இருக்கின்றது, முருகன் ஆலயம் இருக்கின்றது, பாலடி பிள்ளையார் கோயில் இருக்கின்றது. தேவாலயங்களை பொறுத்த வரைக்கும் புனித பட்டிமா அன்னை தேவாலயம் இருக்கின்றது. இதைவிட புனித லூத்துமாகவி இருக்கின்றது. வேளாங்கண்ணி ஆலயம், அதாவது உருத்திரபுரம் வேளாங்கண்ணி ஆலயம் கூட இங்கே இருக்கின்றது. இதைவிட உங்களுக்கு இன்னும் ஒன்று நான் சொல்ல வேண்டும். அதாவது இங்கே சிறுவர்களை வளர்ப்பதற்காக காந்தி நிலையம் இருக்கிறது, அது சிறுவர் இல்லம். இதை விட ஆரோகண சிறுவர் இல்லம் இருக்கின்றது. இதை விட திருக்கன்னியர் மடம் கூட
இங்கே இருக்கின்றது. கல்வியிலே வளர்ந்து வருகின்ற ஒரு கிராமமாக உருத்திரபுரம் இருந்தாலும் இங்கே பல பாடசாலைகள் இருக்கின்றது. அதாவது உருத்திரபுரம் மகாவித்தியாலயம் இருக்கிறது. இதை விட சிவநகர் பகுதியிலே சிவநகர் ஆத்தகா பாடசாலை இருக்கிறது, அரசினர் தமிழ்கிழவன் பாடசாலை இருக்கிறது. இங்காலே புனித பற்றிமா ரோமன் கத்தோலிக்க தமிழ்கிழவன் பாடசாலை இருக்கின்றது. இங்கே சிறப்பாக முன்பள்ளிகள் கூட இங்கே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்றை நான் உருத்திரபுரம் பற்றி சிறப்பாக சொல்லும் பொழுது சொல்ல வேண்டும். அதாவது விளையாட்டு கழகங்கள் இருக்கிறது. விளையாட்டு கழகங்களை பொறுத்த வரைக்கும் கபடி விளையாட்டானது இங்கே ஒரு முன்னிலை வகிக்கின்ற ஒரு விளையாட்டாக இருக்கின்றது, அந்த காலம் தொட்டு இன்று வரை. இதை விட உதைபந்தாட்ட விளையாட்டு வீரர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல சாதனைகளை படைத்த வீரர்களாக இருக்கின்றார்கள். அதாவது வெளிநாடுகளுக்கு சென்று கூட விளையாடி பல விருதுகளை வென்ற வீரர்களாக இந்த வீரர்கள் இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே. இதைவிட நற்பணி மன்றங்கள் இங்கே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது நான் சொன்னேன் தானே, அந்த இடம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே இருக்கின்ற இந்த ஊர் மக்களின் நல்ல எண்ணங்கள், நல்ல மனதின் காரணமாக பல நற்பணி மன்றங்கள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது உள்ளூரில் இருக்கின்ற பலரது நல்ல உள்ளத்தின் காரணமாகவும் இங்கே பல நற்பணி மன்றங்கள் இருக்கின்றது. அதாவது உருத்திரபுரம் மக்கள் ஒன்றியம் இருக்கின்றது, உருத்திரபுரம் உதவும் உறவுகள் இருக்கின்றது, இதைவிட செந்தமிழ் கலாமண்டபம் இருக்கிறது. அதாவது 35 வருடங்களுக்கு மேலாக இது கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். உருத்திரபுரத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் அதிகம் வாழுகின்ற ஒரு பூமியாகவும் இந்த மண் இருக்கின்றது. குளம் இல்லாத ஊர் இல்லை என்றுதான் சொல்வார்கள். அந்த வகையிலே இங்கேயும் சிவன் குளம் என்று ஒரு குளம் இருக்கிறது. அதாவது வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சிவன் குளம். இதை விட நீவில் குளம் என்றும் ஒரு குளம் இருக்கின்றது. பொது அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மாத கிராம அபிவிருத்தி சங்கங்கள் என்று பெண்களுக்கு என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. இதை விட கிராம அபிவிருத்தி சங்கம் என்று பொதுவாக ஒரு அமைப்பு இருக்கின்றது. மகாசக்தி பெண்கள் அமைப்பு என்று கூட ஒரு அமைப்பு இருக்கின்றது. இதை விட பசுந்தாரகை பெண்கள் அமைப்பு இருக்கின்றது. சோபா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சுய உதவி குழுக்களில் ஐஎன்ஆர் குழு என்ற ஒரு குழு இருக்கின்றது. இதைவிட இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இலவச கல்வி சேவை கூட இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. அதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி இலவச கல்வி சேவையை கூட இங்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் பல நல்ல உள்ளங்களினால். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த உருத்திரபுரத்தின் பெருமையை சொல்ல வேண்டுமென்றால், அதாவது இங்குள்ள இந்து கோயில்களிலே அறநெறி பாடங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது சிறுவயதிலிருந்தே அவர்களை ஒழுக்கமுள்ள மாணவர்களாக வளர்ப்பதற்காக இந்து கோயில்களிலும் சரி, தேவாலயங்களிலும் சரி, அதாவது தேவாலயங்களிலே மறைக்கல்வி கூட சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கல்வியிலே மிகவும் வேகமாக வளர்ச்சி கண்டு வரும் இந்த மண்ணிலே இந்த உருத்திரபுரம் ஒன்றென்றால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். கூலாவடி பொதுச்சந்தை தான் இங்கே பெரிய சந்தையாக இருக்கிறது. இன்னும் ஒரு சந்தை இருக்கிறது, அது இடக்கிடத்தான் இயங்குகின்றது. கூலாவடி பொதுச்சந்தை தான் இங்கே பிரதானமான சந்தையாக இருக்கிறது. வைத்தியசாலை எல்லாம் இருக்கின்றது. சிறப்பாக இங்கே இருக்கின்ற ஒரு இந்து கோயிலை பற்றி சொல்ல வேண்டும். அதாவது சிவன் கோயில். அதாவது இலங்கையிலேயே எங்குமே இல்லாத சிறப்பான வடிவத்திலே ஒரு சிவன் உள்ளார். அதாவது சதுர ஆவுடைய சிவன் என்று சொல்வார்கள். எங்குமே இல்லாத அந்த சதுரத்திலே அமைந்த சதுர ஆவுடைய சிவன் இந்த சிவன் கோயிலில் தான் இருக்கின்றது. இங்கே வீற்றிருக்கின்ற இறைவனுடைய பெயர் உருத்திரபுரீஸ்வரர், இறைவியுடைய பெயர் உருத்திரபுர நாயகி. தீர்த்தத்தை சொன்னால் தீர்த்தம் சிவகங்கை, தலைவிருட்சம் வில்வமரம் தான் இங்கே இருக்கின்றது. ராகுகேது சிலை கூட இந்த கோயிலே இருக்கிறது. அதை விட பிள்ளையார் கோயில் கூட இங்கே இருக்கின்றது. சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அகழ்வு பணியெல்லாம் இதற்கு முன் நடைபெற்றது. காரணம் சோழர்களின் ஆட்சியோடு தொடர்புடைய கோயில் என்ற காரணத்தினால். அதாவது சோழர்களுக்கு முன்பே இந்த கோயில் இருந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது.
இங்கே அகழ்வு பணி நடைபெறும் பொழுது மக்கள் அதை அனுமதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் வேறு வேறு வடிவத்திலே அதை வடிவெடுக்கலாம் என்ற காரணத்தினால் அகழ்வு பணியை செய்வதற்கு மக்கள் இங்கே அனுமதிக்கவில்லை. அதனால் அகழ்வு பணி மேற்கொள்ள வந்தவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த சிவன் கோயில் எங்கே இருக்கின்றது என்றால் கூலாவடி சந்தியிலிருந்து மேற்கே செல்லும் வீதி, அதாவது சிவன் கோயில் வீதி, இது நீவில் என்ற கிராமத்தினூடாகவே செல்கின்றது. இந்த கோயிலை பொறுத்தவரை, இந்த சிவன் கோயிலை பொறுத்தவரை 7 ஈச்சரங்களில் இதுவும் ஒன்றென்று சொல்கின்றார்கள் இந்த சிவாலயத்தை. இந்தியாவின் ஆந்திரா மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பளிங்கு கற்களாலும் கருங்கல் சிற்பங்களாலும் கட்டப்பட்டதென்றும், பின்பு இயற்கை அழிவுகளால் அந்நிய மத ஆக்கிரமிப்புகளாலும் அழிவடைந்து 1882 நினைக்கிறேன் இது மீண்டும் ஆவணப்படுத்தப்பட்டது. 1952 மீண்டும் மக்கள் வழிபாடு தொடங்கியதாக சொல்லப்படுகின்றது. பல மகான்கள் முக்தி அடைந்த ஆலயமும் இது. இங்குள்ள கல்வெட்டு ஒன்றிலே மிக தெளிவாக எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கே போனால் தெரியும், அந்த கல்வெட்டை பார்த்தால் தெரியும், அதிலே சிறப்பாக எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள ஒரு நந்தி சிலை இருக்கின்றது. அந்த நந்தி சிலையை கூட கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு சிற்பி ஒருவர் தான் செய்திருக்கின்றார். மிகவும் அருமையாக செய்யப்பட்டிருக்கிறது அந்த நந்தி சிலை. இது 1950களில் வேலாயுதசாமி என்பவரால் இந்த சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அதிலே ஒரு சிறு குடிசை ஒன்றை உருவாக்கி மூலஸ்தானத்தில் வேல் ஒன்றை வைத்த முருகன் கோவில் ஒன்று பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும் இங்குள்ள கிராமவாசிகள் சொல்கின்றார்கள். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் சிவன் குளம் இருக்கின்றது. மிகப்பெரும் ஒரு குளம் ஒன்று இருக்கிறது. அதிலே தாமரை பூக்கள் அதிகமாக இருக்கின்றது. மக்களின் நன்மை கருதியும் பல தேவைகளின் நிமித்தமும் இந்த குளம் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இதைவிட யாழ்ப்பாணத்தில் இருந்தும் பல மாவட்டங்களில் இருந்தும் கூட இங்கு மக்கள் வந்து வழிபடுகின்ற ஒரு வளமை அந்த காலத்திலும் இருக்கின்றது, இன்றும் இருக்கின்றது. இங்கே சனீஸ்வரன், பைரவர், விநாயகர் ஆகிய மும்மூர்த்திகளும் இருக்கின்றனர். தினமுமே 3 வேளை பூசை சிறப்பாக நடைபெறுகின்றது. எது எப்படியோ இது சோழர் காலத்துக்கு முற்பட்டது என சொல்கின்றார்கள் சிலர் சொல்கின்றார்கள் சோழர் காலத்தோடு தொடர்பட்டது என. இருந்தாலும் திராவிட கட்டடக்கலை பாணியில் தான் அமையப்பெற்றிருக்கின்றது. தொன்மையான ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தால் தெரியும், அதாவது இரணமடு, பூநகரி, இளவோர், கிளிநொச்சி, நாகவடுவான் போன்ற இடங்களில் எல்லாம் இந்த சுடு மண்ணாலான ஆண் பெண் உருவங்கள் எல்லாம் கண்டெடுத்திருக்கிறார்கள், சிலைகள் எடுத்திருக்கிறார்கள், சிற்பங்கள் எடுத்திருக்கிறார்கள், மிருக தாவர உருவங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்க போனால் இங்கே சில நேரம் பலருடைய ஆட்சிகள் நடைபெற்றிருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது. இதிலே பொறிக்கடவை அம்மனை பற்றி நான் சொல்ல வேண்டும். அதாவது சிறப்பாக அமையப்பட்டிருக்கின்ற இந்த கோயிலானது இந்த ஊர் மக்கள் குடியேற தொடங்கும் முன்னர், அதாவது இந்த ஊர் மக்கள் குடியேறதுக்கு முதலே இந்தியாவின் கேரளாவிலிருந்து வந்த பணிக்கர்கள் என்ற மலையாள மொழி பேசுவோர் இங்கு தங்கி இருந்ததாகவும், அதாவது அவர்கள் யானைகளை பிடித்திருக்கின்றார்கள், அதை பிடித்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்திருக்கின்றார்கள். அவர்கள் தமது நாட்டில் உள்ள கண்ணகை அம்மனை இங்கு கொண்டு வந்திருப்பதாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த அம்மனை வணங்கிய பின்னர் தான் யானைகளுக்கு பொறி வைத்து பிடித்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட அம்மனே பொறிக்கடவை அம்மன் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த நேர்த்தி வைத்துத்தான் யானைகளை பிடிப்பார்களாம். அதாவது பவளக்கொம்பன் யானையை பிடிப்பார்களாம், முத்துக்கொம்பன் யானைகளை எல்லாம் பிடித்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த வந்த பணிக்கர்களிலே சிலர் கிளிநொச்சி பெண்களை கூட மணந்து இங்கு தங்கி விட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது. மீதி பேர் இந்தியா திரும்பி விட்டனர் என்றும் சொல்கின்றனர். அந்த பணிக்கர்களை தொடர்ந்து கச்சாய் பகுதியிலிருந்து வந்த முக்குவ மக்கள், அதாவது முக்குவ மக்கள் என்று சொல்வார்கள், அவர்கள் அம்மனை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். பின்பு இந்த குஞ்சு பிறந்தன் உடையார் குடும்பத்தினரிடம் அந்த ஆலய நிர்வாகம் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. நீண்ட காலம் இவர்களின் நிர்வாகத்திலேயே இந்த கோயில் இயங்கியதாகவும், குஞ்சு பரந்தன், பெரிய பரந்தன், செருக்கன் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற அறங்காவல் சபையினரின் நிர்வாகத்தின் கீழ் பின்பு அது வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த உருத்திரபுரம் கிராமத்தின் குடியேற்ற திட்டமானது அது ஏற்படுவதற்கு முதல் 8ஆம் வாய்க்கால் 10ஆம் வாய்க்கால் நீரை பெரிய பிறந்தன், குஞ்சு பிறந்தன் மக்களே அதிகமாக அனுபவித்திருக்கிறார்கள். இதனால் இந்த கிராமங்களிலே சிறப்பாக செய்கைகள் பண்ணப்பட்டிருக்கிறது.
உருத்திரபுரம் குடியேற்ற திட்டங்கள் முழுமையாக செயல்பட தொடங்கியதும் அந்த இரு வாய்க்கால்களினதும் ஏகபோக உரிமை இல்லாமல் கூட போயிருக்கிறது. 1964ஆம் ஆண்டு மிக பெரும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வெள்ளத்தின் கடல் பெருக்கெடுத்து ஊருக்குள் வந்திருக்கின்றது. இதனால் 100 ஆண்டுகளுக்கு மேல் செய்கைகள் பண்ணப்பட்ட செய்கைகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிலங்கள் கூட உவர்நிலமாக மாறி இருக்கின்றது. நீலநாறு கொள்ளநாறு போன்றவற்றை தூய்மைப்படுத்தி ஆழப்படுத்துவதன் மூலம் இந்த உவர்த்தன்மையை இல்லாது போகலாம் என்று ஆய்வாளர்கள் பலர் முடிவெடுத்திருக்கின்றார்கள். அப்பொழுது நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுகின்றது. இதன் காரணமாக உழுவதற்கு பயன்படுத்துகின்ற அந்த எருமைகளின் தேவைகள் கூட குறைந்திருக்கின்றது. இதனால் எருமைகளை சில விவசாயிகள் விற்றிருக்கின்றனர். சிலர் இந்த எருமைகளை காப்பாற்ற ஸ்கந்தபுரம், கோணாவில், முறிப்பு, அக்கராயங்குளம், வெண்ணேரி என்ற இடங்களுக்கெல்லாம் இடம்பெயர்ந்து கூட போயிருக்கின்றார்கள். இதன் காரணமாக இருந்தாலும் இந்த பொறிக்கடவை அம்மன் மாத்திரம் அதே இடத்தில் இருந்திருக்கிறது. இது ஒரு மக்களை இணைக்கும் பாலமாக கூட இருந்திருக்கிறது. இந்த மக்கள் தீபாவளி புது வருடத்தை விட அம்மனின் பங்குனி வேள்வியையே பிரதானமாக கொண்டாடுகின்றார்கள் இன்று வரை. புத்தாடை அணிந்து காவடி பாச்சம்பு எடுத்து மிக குதூகலமாக இந்த அம்மன் நிகழ்வை கொண்டாடுவார்கள். எந்த மூலையிலே இந்த ஊர் மக்கள் இருந்தாலும் இந்த பங்குனி வேள்விக்கு இந்த ஊருக்குள்ளே எல்லா மக்களுமே வந்து விடுவார்கள். அது ஒரு சிறப்பு தான். நல்லதுறவுகளை, இதுவரை நீங்கள் அந்த உருத்திரபுரம் கிராமத்தை பற்றி ஓரளவாவது அறிந்து கொண்டீர்கள். உங்களுக்காக இன்னும் பல காணொளிகள் காத்திருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள். நீங்கள் புதிதாக எமது KA ஜெஃப்னாரோ என்ற யூடியூப் சேனலுக்கு வருபவராக இருந்தால் எமது KA ஜெஃப்னாரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்து விடாதீர்கள். உங்களுடைய அன்பார்ந்த கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் மூலமே நாங்கள் எங்களை இன்னும் மெருகேற்றிக் கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியினூடே உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி.